ஹலோ மனசாட்சியஸ் மக்களே, மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம அம்பானி ஐயாவோட மகன் திரு அனந்த் அம்பானி அவர்களோட திருமணம் இன்னைக்கு. ஸோ அந்த வீடியோ தான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய டாப் வேர்ல்டு இருக்கு எல்லா வேர்ல்டு பிஸ்னஸ் மேன் வந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஏன், ஒரு திருபாய் சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்ச ஒரு பெட்ரோல் ஃபேர்மேன், பெட்ரோல் மேனா போட்டு இருக்க திருபாய் ஐயா, அவரு ஆரம்பிச்சது ஓமன்ல போயிட்டு அந்த ஒரு ஓமன்ல போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணி இந்த பெட்ரோல் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ உழைச்சிருக்காரு அவர் ஜென்ரேஷன். முகேஷ் அம்பானி ஐயா அவர்கள், அவர் அண்டு அனில் அம்பானி, ரெண்டு பசங்க அவருக்கு. அனில் அம்பானி ஒரு சைடு ஒரு பிஸ்னஸ், இவர் தான் முகேஷ் அம்பானி ஐயா தான் ரிலையன்ஸ் மொத்தமே டோட்டலாக இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரிலையன்ஸ் ஃபுல்லாக இவர் தான் பார்த்துக்கிறார். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி யார்? ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னைக்கு இவரை தெரியாத ஆள் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஜியோ உண்டாக்குனாங்க. ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ரிலையன்ஸ் பெட்ரோலு, டீசல், கேஸ் ஐட்டம் எல்லாமே, ஸோ இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிற எல்லாமே இவரால் தான். கிட்டத்தட்ட பாதி இந்தியாவே இவராலையும், நம்ம ஒருத்தர் இருக்காரு அதானி பாய், அதானி ஐயாவும் இவராலையும் தான் நம்ம பாதி இந்தியாவே ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 70%, 75% சொல்லலாம் ஆக்சுவலாக. அதில் டெலிகம்யூனிகேஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக நம்ம முகேஷ் அம்பானி ஐயாவால் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவரோட பையன் ஏற்கனவே ஆகாஷ் அம்பானி, அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு பையன் இருக்கிறான். ரெண்டாவது இப்போ நம்ம அனந்த் அம்பானி, இவர் வந்து நம்ம எல்லா ஐபிஎல் மேட்ச்லையும் பார்த்துருப்போம். மும்பை ஐபிஎல் மேட்ச்சில் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார் அவர், அதுக்கப்புறம் இழைச்சாரு, இப்போ மறுபடியும் ஃபேட்டாக இருக்கார். அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, ஹெல்த் கிரைசிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அது அவரே சொல்லியிருக்கிறாரு பாருங்க இந்த வீடியோவில். And if you knew my life is so breaks down, சொல்றாரு, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் பெட் ஆஃப் ரோசஸ்ல அனுபவிக்கல, எனக்கு ஹெல்த் கிரைசஸ் இருக்கு, எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கிறேன். பட் மை ஃபாதர் அண்ட் மதர் லெட் மீ ஃபீல். ஏய் தலை, இவ்வளோ பெரிய ஆள்ரா, எப்படி அழுகுறா இருப்பார்? அழுக வேண்டிய மனுஷனா அந்த ஆளு. பாதி இந்தியாவே இன்னைக்கு இவரால் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி அழுகுறாரு அந்த மனுஷன்? நான் பையன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு லெட் மீ ஃபீல். எதுவுமே உன்னால பண்ண முடியாதுன்னு நினைப்ப, நீ வச்சுக்காத, உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாரு நம்ம முகேஷ் அம்பானியோட பையன் திரு அனந்த் அம்பானி அவர்கள். இன்டு மீ. ஸோ அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா நார்மலான ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான், ராதிகா மெர்ச்சன்றவங்களுக்கு. ஆனா இவரு ஹெல்த் கிரைசிஸ் எல்லாமே நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆதியோகி ஈஷா ஐயா அவர்கள், அவர் வந்திருக்கிறார் இந்த காலத்தில் அழுகுற. ஸோ இந்த பையன் தான் ஆக்சுவலாக நம்ம முகேஷ் அம்பானி ஐயா ஃபேஸ் வரும். ஸோ ஆகாஷ் அம்பானி, ஈஷா அம்பானி ரெண்டு பேர் வந்து அவங்க அம்மா ஃபேஸில் இருப்பாங்க, நீதா அம்பானி. ஸோ இவரு தான் அந்த நம்ம முகேஷ் அம்பானி ஐயா ஃபேஸ் அப்படியே வரும். அவரை உடல் ரீதியாக எவ்வளோ பேர் ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நார்த் இந்தியா இப்போ வரைக்கும். ஆனால் கெத்தாக இருக்கிறாரு பாருங்களேன். அதான் எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்கும். ஸோ எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் வந்துருக்குறாங்க இந்த மேரேஜுக்கு. யாருக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க பார்ப்போம். நம்ம சல்மான் கான் பாய், த கிரேட் சல்மான் பாய், அவர் வந்திருக்காரு. ஷாருக் பாய் வந்திருக்கிறாரு, ஷாருக் கான் அண்ணா. பாருங்களேன், அவர் ஃபேமிலியோட நம்ம ஷாருக் பாய் வந்திருக்கிறாரு. பின் சீட்ல நம்ம ஷாருக் அண்ணா உட்காந்துக்கிறாரு. ஃப்ரண்ட் சீட்ல இவரு, அவர் பையன் ஆரியன் கான் உட்காந்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன பேசப்படுதுன்னா, நம்ம ரிஹானா வந்து நம்ம கச்சேரி சாங்ஸ்லாம் பாலிவுட்டில் பாடுவாங்க. ரிஹானா அவங்களுக்கு 50 crores கொடுத்து இந்த நிகழ்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வா, அதுக்கப்புறம் வேற யார் வந்திருக்கிறா? நம்ம ரோஹித் சர்மா கிரிக்கெட் பிளேயரு, அவர் ஃபேமிலியோட வந்திருக்கிறாரு. இந்தியா அணியின் கேப்டன் ஆலியா பட். இது பாருங்க, அனந்தமா ப்ரீ வெட்டிங். ஆலியா பட் லுக்ஸ் பிரிட்டி இன் அ ப்ளூ கவுன், ஃபிளான்ஸ் ஹர் ஹியூஜ் டைமண்ட் ரிங் போட்டிருக்கிறாங்க. அம்பானி மேரேஜுக்கு வந்துருக்குறாங்க. வாவ்,
நிறைய செலிபிரிட்டிஸுங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா, நம்ம அட்லி அண்ணன் போயிருக்கிறாரு. ஜவான் எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த படம் ஜவான். அட்லி அண்ணன் போயிருக்கிறாரு இந்த படத்துக்கு, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கு. அப்புறம் நம்ம த கியூட் அண்ட் லவ்வஸ்ட் அண்ட் லவ்லியஸ்ட் பேர் தீபிகா படுகோன் அண்ட் ரன்வீர் சிங் அவங்க போயிருக்கிறாங்க. சைஃப் அலி கான் அண்ட் கரீனா கபூர் அவங்க போயிருக்கிறாங்க. ஷாருக்ஜி, டுவேன் பிராவோ, இப்போதான் ஷாருக் கான் ஐயா பற்றி பேசணும். ஸோ நம்ம பிராவோ போய்கிறாரு. அனில் கபூர், அனிமல், பாப்பா மேரி ஜான் ஹே துமே, சுனில் ஷெட்டி. நமக்கெல்லாம் வாழ்வளிக்க கூடியவர் திரு மார்க் ஜக்கர்பர்க். இன்ஸ்டாகிராம வாங்கிட்டாரு, ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சாரு, வாட்ஸ்அப்பையும் வாங்கிட்டாரு, ட்விட்டரை மாதிரியே த்ரெட்டுன்னு ஒரு ஆப்பை வாங்கி கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு கூடிய சீக்கிரம் இவர் தான் சம்பளம் கொடுக்க போறாரு. என் மக்கள் கையில தான் இருக்கு. என் மக்கள் தான் எனக்கு தெய்வம். ஸோ அவங்க என்ன நல்லது சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், கெட்டது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்னை திட்டினாலும் திட்டிக்கோங்க, பாராட்டினாலும் பாராட்டிவோம். ஸோ இதில் தான் நான் இறங்க போகிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இறங்கிட்டேன், அவ்வளோதான். சரி, நம்ம அம்பானி மேரேஜுக்கு வருவோம். அம்பானி மேரேஜுக்கு வா. ஸோ நம்ம மார்க் ஜக்கர்பர்க் அவர் வந்திருக்கார். பில் கேட்ஸ் அண்ட் கிறிஸ் கேட்ஸ் 2 பேர் வந்துருக்குறாங்க. வாவ், அவங்க ஒய்ஃபு. அப்புறம் இவங்க ஒரு பிஸ்னஸ். என்ன ட்ரெஸ்ஸுடா இது, வேற மாதிரி இருக்குது அப்பா. காஸ்டியூம் அஜய் தேவ்கன் ஐயாவும் நம்ம அக்ஷய்குமார் பாய். ஸோ செலிபிரிட்டிஸாக குவிஞ்சு கிடைக்குது. ஸோ பிரியங்கா சோப்ரா, நிக் ஜோனஸ் அவங்க ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. ஸோ ராதிகா மர்ச்சன்ட் வந்து இவங்க தான். இவர் தாங்க ஆகாஷ் அம்பானி. இவர் வந்து நம்ம நீதா அம்பானி மாதிரி இருப்பாரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஜாம்நகருங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஜாம்நகருங்கிற ஒரு ஏரியா, இந்த ஏரியாவே கவர் பண்ண இன்னைக்கு மட்டும் அந்த ஜாம்நகர் குஜராத் ஏர்போர்ட்ல 140 ஃப்ளைட் வந்து இறங்கி இருக்குதுங்க இன்னைக்கு மட்டும். இதுதான் இன்னும் பெரிய அஃபிஷியல் நியூஸா இருக்கு. 140 பிளேன்ஸ் இன்னைக்கு வந்து இறங்கிருக்கு அந்த ஏர்போர்ட்ல. நேற்று வெறும் 30-40 பிளேன்ஸ் தான் வந்து இறங்கிருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு கல்யாணமா நடந்துகிட்டு இருக்குது குஜராத் ஜாம்நகர்ல. ஸோ கங்கானா ரனாவத் மேடம் அவங்களும் வந்திருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்க, மோஸ்ட் டீசென்ட் மேன் ஆல்சோ டசன்ட் ஹேங் அவுட் வித் அ ட்ரக்கி ஃபிலிம் மாஃபியா கூன்ஸ். ஐ விஷ் ஹிம் அண்ட் ராதிகா வெரி பெஸ்ட் ஃபார் தேர் மேரேஜ். கரெக்டாக பேசியிருக்கிறாங்க. நம்ம தலை தோனி மஹிபாய் கோட் போட்டுட்டு வந்துக்கிறாரு ஜீவா பாயோட. ஈஷா அம்பானி இவங்க தான் அம்பானி ஐயாவோட, முகேஷ் அம்பானியோட டாட்டர். வாவ். அவர் பேசிக்கிறார், முகேஷ் அம்பானி ஐயா பேசியிருக்கிறாரு. முகேஷ் அம்பானி ஸ்பீக்ஸ் his heart out during Anant and Radhika pre-wedding festivals. Delighted to welcome all you today. Anant. ஸோ அவங்க கிறிஸ்டின் போல. ஸோ இட்ஸ் அ லவ் மேரேஜ் மேன். ஈஷா ஆனந்த், ஆஷா, ஆகாஷ், லோகா அவங்க பசங்க. ஸோ குஜராத்தில் தான் நம்ம முகேஷ் அம்பானி ஐயா பிறந்துக்கிறார், ஜாம்நகர் தான். ஸோ அதனால தான் அங்கே பண்ணேன்.
ஃபாரன் எல்லாரும் தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. வா ஸோ அவ்வளோ பேசியிருக்கிறார் அவர். ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்தியாவே திரும்பி பார்க்குற கல்யாணம் அது. ஜோடி பொருத்தம் அழகாக இருக்குங்க. சிம்பிளிசிட்டின்னா அவர் தான்யா. எவ்வளோ பல்லாயிரம் கோடி கணக்கில் சொத்து வச்சுக்கின்னு ஒரு சாதா வெள்ளை சட்டை போட்டுன்னு வராரு. ஒரு ஷூ ஒரு வெள்ளை சட்டை போட்டுது. மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி முகேஷ் அம்பானியா. பென்ஸில் உட்காந்துக்கிறார். இந்தியாஸ் ரிச்சஸ்ட் மேன் முகேஷ் அம்பானி. சிரிக்கிறாரு. தலைமையா. ஸோ இவ்வளோ செலிபிரிட்டிஸ். ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவும், ரெண்டாவது வந்து நம்ம அட்லி அண்ணன், 2 பேர் போய்க்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து. எவ்வளோ நம்ம ஸ்டேட்டுக்கே எவ்வளோ பெரிய பெருமைல்ல இது. வாவ். ஸோ அது மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய ராம் சரண், சிரஞ்சீவி காரு எல்லாரும் போயிருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அல்லு அர்ஜுன் காரு எல்லாரும். மாலிவுட்லேருந்து மம்முட்டி, மோகன்லால் ஐயா அவங்க போயிருக்கிறாங்க. கன்னடா இண்டஸ்ட்ரியில் சுதீப், சிவராஜ்குமார் எல்லாரும் போயிருக்கிறாங்க. அந்த சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரியில் டாப் ஸ்டார்ஸில் யார் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. தளபதியும் போயிருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் ஆகுது எங்களுக்கு. போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். தளபதி இன்னேத்திக்கு மேரேஜுக்கெலாம் போயிருந்தா ஃபோட்டோ இன்னேத்திக்கு சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிட்டு இருக்குமே. இது தளபதி தான் போயிருக்க மாட்டேன். அட்லி அண்ணனும் ரஜினிகாந்த் ஐயாவும் போயிருக்காங்க, அது கன்ஃபார்மு. ஸோ பாலிவுட் ஸ்டார்ஸ் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஹாலிவுட்லேருந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே நல்லா இருக்கட்டும். அனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சன்ட் அவங்க 2 ஜோடிங்களே வாழ்த்துறோம். மனசாட்சி மகேஷ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். நீடூடி வாழ்க, அன்போடு அன்பாக வாழுங்கள். வேற என்ன சொல்கிறது, வாழ்த்த வயதில்லை எனக்கு. ஸோ சந்தோஷமாக வாழுங்க. எவ்வளோ சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அதெல்லாம் கடந்து போங்க. ஹாப்பியாக வாழுங்க. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். மனசாட்சி அண்ட் மனசாட்சி டீம்ஸ் அண்ட் மகேஷ் அண்ட் பேபி மகேஷ் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். மனசாட்சி பாய்.